இப்ப ராட்ரிக் அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விளையாண்டுருக்கீங்க. நீங்க தான் டிராஃபியோட லீடிங்ல இருக்கீங்க, ஸ்லாட் ஒன்ல இருக்கீங்க, வெற்றி பெற போறீங்க இல்ல. போன வீக் வரைக்கும் சரியா. கடைசி கடைசி 20 மேட்ச்ல நீங்க டிராஃபியை தூக்க போவாம கிசா பொட்டி தூக்க போனதுக்கான ரீசன் என்ன? நீதான் அந்த டீமோட சீனியர். உன்கிட்ட நீதான் ஒரு ஓல் விட்ட என்கிட்ட, அண்ணா என்ன பூனானி புண்ணாக்குனானி பூல் நானின்னு சொன்னாங்க. நான் அண்ணா டீம் மாத்தாதீங்கண்ணா, நான் ஜெயிச்சு காட்டணும்னா, எனக்கு டைம் எனக்கு கொடுங்கண்ணா, நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்னா, நான் ஒரு வீட்டை சாக்கறேன்னா நான் கொடுத்தேன். சத்தியமா கொடுத்தேன். நீ சொன்னதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண, சூப்பரா பண்ண. கடைசி 20 மேட்ச்ல கோட்டை விட்டதுக்கான காரணம் என்ன? டிராஃபி துரத்த போகாம பொட்டி துரத்த போனதுக்கான ரீசன் என்ன? இது வந்து பிளான் பண்ணி நீங்க தோக்குறீங்களா? உங்களுக்கு தோல்வி பிடிச்சிருக்கா? இல்ல நீங்க வந்து பிளான் பண்ணியே இல்ல வேணாம் தோக்கலாம் அப்படின்னு வந்து நீங்களே காசு வாங்கிட்டு விளாடுறீங்களா? முதல்ல இது சிம்பிளா சொல்ல போனா ஈகோ. என்ன ஈகோ? அவங்க இவன் பொட்டிய சுட்டான், இவன் அவன் பொட்டிய தூக்கி வச்சு விளையாடுறான். இப்ப நம்ம டிராஃபி ஜெயிச்சு பொட்டி சுட்டா ஆகாதா? ஆகும் தான், அது பொறுமையா இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு நாம அதாவது டிராஃபி ஜெயிச்சு பொட்டி சுட்டா ஆகுமா ஆகாதா? ஆகும் தான். அப்புறம் நீ தானே ஐஜல்லங்க, நீ தானே சீனியருங்க, நீ சொல்லி தானே அந்த டீமை நான் மாத்தாம இருந்தேன். நீ தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எனக்கு. அப்போ ஓ மேல தானே தப்பு இருக்குங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துட்டு கேம்ல நீங்க இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். இது பண்ணி சொன்னியா முதல்ல? அந்த சரி, நீ வந்து ஒரு தப்பு ஒத்துக்குவியா? உன்னால ஒத்துக்க முடியுமா? ஆமா நான் இந்த தப்பு பண்ணேன்னு உன்னால ஒத்துக்க முடியுமா தைரியமா? இந்த லாஸ்ட் வீக் வந்து அவங்க பண்ணது தப்புதான். நான் வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். நீ வந்து ஒரு தப்ப ஒத்துக்க முடியுமா? நான் வந்து யூ மேக் கமெண்ட்ரி ஸ்டுடியோ as IPL and post war analysis bro. அது ரொம்ப முக்கியம் தானே. வார் ஏன்னா அடுத்த சீசன் பெரிய வார் ஆரம்பிக்கும், உங்களுக்கு புரியணும்ல. ஓகே, நான் நீ தப்பு பண்ணா ஒத்துக்குவ தானே? கண்டிப்பா நீ ஒத்துக்குவேன். ஏன்னா உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த ரூல் போட்டு டார்கெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து பிளே ஃபார் த வின்னு மாத்தின பிறகு கிசா டீமை டார்கெட் பண்ணது நீ தானே கூட்டு போன 2.0. அவங்க அந்த பாயை உடச்சி எடுத்துட்டு போலன்னு அந்த பெட்ரோல் பங்க் ஃபைட் கூட்டு போனது நீ தானே? உன் லைவ் செக் பண்ணனே. நீங்க பாருங்க, இல்ல நாங்க அந்த இடத்துல வாயை கூட நான் திறந்திருக்க மாட்டேன். நான் ஆக்சுவலா வந்து கீழே ரொசாக்ல ஃபைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேல இருக்கிற அந்த கொகையில தான் போயிட்டு யார் இருக்காங்களோ அவங்களை அடிச்சுட்டு இருந்தது வந்து 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ தான் டைம் இருந்தது ரீகால் முடிய. ஆனா கடவுள் சத்தியமா சொல்றேன், டார்கெட் எல்லாம் பண்ணல. நான் அந்த ஃபைட் எடுத்து முடிச்ச பிறகு கூட கழிச்சது டார்கெட் எல்லாம் இல்ல ப்ரோ. ஜஸ்ட் வந்து இவன், ஆனா நான் சொன்னேன் வேணான்னு தான் சொன்னேன். இல்ல அவங்க கிட்ட பாய் இருக்கு, சாட்ஸ் ஒருத்தனா இருக்கான்னு சொல்லிட்டு சாக்கோ கால் வந்ததுனாலதான் எல்லாருமே போனது. ஆனா அது டார்கெட் எல்லாம் பண்ணல யாருமே. நான் டார்கெட் நானே ஒத்துப்பேன். அவங்கள டார்கெட் பண்ணா சரி ஓகே ஆசன் நீ தான் வந்து ஒரு ஐஜல் ஓகேவா? நீ தான் ஒரு ஐஜல், ஒரே ஒரு பாயிண்ட் வந்து வின்னு ஓகேவா? உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து டெம்பரரியா தீர்த்து வைக்கப்பட்டது. மறுபடியும் அங்க போனா பிரச்சனை வரும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஸ் அன் ஐஜலா நீ அங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல, வேணாம் அப்படின்னு. வேணாம், நம்ம டிராஃபி அடிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கோங்க, 10 நாள் தான், 10 மேட்ச் தான் இருக்கு இன்னும் அப்படின்னு நீ ஒரு அந்த இடத்துல ஸ்டப்பனா இல்ல. ஆனா சீரியஸா நான் அது யோசிச்சதுதான். நான் சத்தியமா நான் யோசிச்சேன். அந்த போயிட்டப்ப ஒருத்தன் தான் சொன்னானுங்க. ஃபுல் டீம் எல்லாம் சொல்ல, ஒருத்தன் சொன்னதுனாலதான் சரி அவன் ஒருத்தங்கிட்ட தான் பாய் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு தான் போனது. பட் ஆனா அங்க ஃபுல் டீம் இருந்து அங்க ஃபுல் ஃபைட் வந்துச்சு. அதுதான் அங்க ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஓகே இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் போங்க அப்படின்னு. ஆனா நீ அப்ப அந்த டிசிஷன் வந்து ரிக்ரெட் பண்ற, நான் அங்க பண்ணிருக்கிறது தப்புதான் அப்படின்னு.
தப்புதான். ஆமா, அங்க அந்த டீம் கிட்ட தேவையில்லாம ஃபைட் போனது தப்புதான். ஏன் தப்புனா, அது ஒருத்தன்னு சொல்லிட்டு போய் அங்க கடைசியில அது 4 மேன் ஃபைட் ஆகி அது வந்து ஒரு டார்கெஷன்ன்ற பேர் வந்து ம். அத ஒரு அது காரணமா தேவையில்லாம எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உன்னை மறுபடியும் அவங்க ஸ்பாயில் ஆச்சு. டார்கெட் பண்ணி ஸ்பாயில் பண்ணி உன்னை ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடாம பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு கடைசி 30 பாயிண்ட் உனக்கு வேற பக்கம் திசை திருப்பி உன்னை சூத்து அடிச்சாங்க. கரெக்டா? ஆமா. ஸோ ஓகே. ஆனா இதுல ஒரு சின்ன இதுல ஒரு மறுபடியும் ஒரு இது என்னன்னா, மறுபடியும் அது அவன் அடிச்சா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? மறுபடியும் நீ அதை சரி பண்ணிருக்க முடியுமே. ஆனா நீங்க மறுபடியும் ப்ரோவோக் ஆனதுக்கு காரணம் என்ன? Well, I'm asking to build a commentary studio. ஓ அப்படியா? ஓகே தல, நான் பண்ணிடுறேன். காசு கொடு ப்ரோ, ஒரு 5 கோடி கொடுத்தல. ரூபாய் through super chat. Bro, ஸ்குவாட் மேட்ச் I am முடிஞ்சதுக்கு asking அப்புறம் you இது to சோலோல build a திருப்பி இது commentary ஸ்டார்ட் ஆன studio. ரீசன் வந்து ஈகோ தான். அதான் சொல்றேன். ஏய் இங்க பாருங்க கேள்வி இங்க பாரு. சி எண்ட் இஸ் எண்ட். ஓகேவா? நான் புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் கேட்கறதுக்கான கேள்வி புரிஞ்சுக்கோ. நான் வந்து திட்ட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நீ எடுக்கிற டீம் தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நீ எந்த டீம் எடுக்க போறியோ, உனக்கு யார் வேணுமோ அவங்கள எடுத்துக்கோ, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? டிபேட்டே இல்லை. ஒரு கிளான் லீடரா தோத்து போனவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீ அதை மறுபடியும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே, நீ ஏன் அதை திருத்திக்கலன்னு கேட்கறேன். ஏன்னா அதுக்கப்புறமும் 15 மேட்ச் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க அந்த 15 மேட்ச் ஏன் திருத்திக்கல? நீ தானே ஐஜிஎல், நீ எடுக்கிறது தானே முடிவு. புரியல? அந்த அந்த பெட்ரோல் பங்க் ஃபைட் நடந்துருச்சு. ஓகேவா? நடந்துருச்சு, நீங்க அடிச்சிட்டீங்க. ஓகேவா? மறுபடியும் அவனுக்கு வந்து உங்களை அடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதோட முடிச்சிருக்கலாம்ல. ஆனா மறுபடியும் நீங்க மறுபடியும் அங்க 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 எதுக்கு மறுபடியும் அதையே பண்றதுக்கு காரணம் என்ன? இருக்கு டார்கெட்னால உனக்கு 10 பாயிண்ட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபைனல் நெருங்கிருச்சு. ஃபைனலுக்கு முன்னாடி ரூல்ஸ் போட்டோம், ரைவல் டார்கெட் காசு வாங்கிட்டு ஆடக்கூடாது, நீங்க வந்து கேம் தான் ஆடணும், பெய்ட் வின் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. டார்கெட் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 10 மேட்ச்ல உங்க பக்கமே வரல. ஓகேவா? 10வது மேட்ச் நீங்க போறீங்க அவன் அடிக்கிறதுக்கு. ஓகேவா? முதல் தப்பான டிசிஷன், முதல் தப்பு நீங்க பண்றீங்க. அதுக்கு அவங்க ரைவல்ரிக்காக மறுபடியும் உங்களை வந்து அடிக்கிறாங்க. ஓகேவா? 1-1 ஆயிடுச்சா? அங்கே 2 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 14 மேட்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 14 மேட்ச்லயும் மறுபடியும் நீங்க பொட்டி சொல்ல போறதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் அதே தப்பு திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கான காரணம் என்ன? ஆனா இது நடந்தது சண்டே லாஸ்ட் மேட்ச். அதான் அதுக்கப்புறம் 10 மேட்ச் இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் மண்டே வந்து சோலோ தான் நடந்துச்சு. ஆமா, மண்டே சோலோ நடந்தப்போ இது சாக்கோ இது பண்ணது. ஓகே. அடுத்த நாள் வந்து திருப்பி சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் கிசா பண்ணான். ஓகேவா? ஆமா. அதுக்கப்புறம் 9 மேட்ச். அந்த 9 மேட்ச் நீங்க வந்து அந்த 9 மேட்ச் நீங்க அதே தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இது பண்ண மாதிரி தெரியலையே. சீரியஸாவா? நீ வந்து கேம்ல இருந்தியா, கேம்ல இல்லையா? நான் அந்த மேட்ச் வந்து சண்டேயோட போனதுதான். அதுக்கப்புறம் நேத்து தான் நான் விளையாண்டேன். சாட்டர்டே நான் மண்டே விளையாடல, டியூஸ்டே மட்டும் நான் விளையாண்டேன். அப்போ நீ அங்க என்ன கேம் நடக்குதுன்னு உனக்கு தெரியல? என்ன நடந்துச்சு எல்லாம் பார்த்தேன், எல்லாம் தெரியும். இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடுது மண்டே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ஆரம்பிச்சது சாக்கோ. அடுத்த நாள் வந்து இது அவன் கிசா திருப்பி ஆரம்பிச்சான். இது இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பியும் அதுக்கப்புறம் நீங்க வந்து கால் பண்ணி திட்டி அதுக்கப்புறம் நேத்து வந்து திருப்பி முடிஞ்சிருச்சு, இது 1-1 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் டோவால திருப்பி வந்து அந்த மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நேத்து எனக்கு கரண்ட் இல்லைன்ட்டு நான் வரல. டோர் 3வது மேட்ச்ல இருந்து நாங்க விளையாடல, நானும் ஐயோ விளையாடல. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா? கடைசி 99% போராடிட்டு கடைசி ஒரு பர்சன்டேஜ்ல வந்து நீங்க போராடாம போனது வந்து உங்களோட தப்பு இல்லையா? மிஸ்டேக்ஸ் இருக்குதான், நான் ஒன்னும் சொல்றதுக்கு. நீங்க வந்து உங்க ஃபேன்ஸ்க்காக விளையாடலன்றதை ஒத்துக்கிறீங்களா?
கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ்க்காக தான் நீங்க உங்க ஈகோக்காக தான் விளையாண்டீங்களோ? இல்ல, கடைசி வரைக்கும் ஃபேன்ஸ் ஈகோக்காக விளையாண்டு இருந்தா ஃபர்ஸ்டே டார்கெட் வரும்போதே அடுத்த மேட்சே போயிட்டா ஃபைட் தானே எடுத்துருப்போம். ஃபேன்ஸ்க்காக வெறும் ஜெயிக்கணும்னு தானே இவ்வளவு தூரம் வந்து இல்லையே இல்லையே. சாட்ரிக், நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? ரொம்ப வந்து ரொம்பலாம் வந்து நீ யோசிக்க வேணாம், சரியா? உங்க மாமனார்கிட்ட 100 கோடி ரூபா இருக்கு, ஓகேவா? உங்க மாமனாரோட பையன் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், ஓகேவா? சீக்கிரமா மரணம் அடைஞ்சிருவான், சரியா? ஓகே உனக்கும் உன் மாமனாரோட பையனுக்கும் எப்பயுமே சண்டை நடந்துட்டே இருக்கு, உன் மச்சானுக்கும், ஓகேவா? ஓகே நீ அமைதியா இருந்து அந்த மாமனாரோட மச்சான் மரணம் அடைய வரைக்கும் வெயிட் பண்ணுவியா, இல்ல சும்மா சும்மா போய் உன் மாமனாரோட மச்சான்ட்ட சண்டை போட்டு இருப்பியா? அகால மரணம் அடையிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். எதனாலனா அப்பதான் அந்த 100 கோடி ரூபா உனக்கு வரும், எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கு அந்த 100 கோடி ரூபா வரும், கரெக்டா? ஆனா அவன் மாமனாரோட பையன் வந்து உன்கிட்ட வந்து சண்டை போட்டே இருக்கான், ஆனா நீ பொறுத்துக்குவியா, சண்டைக்கு போவியா? பொறுத்துட்டு தான் இருக்கணும். எஸ் தம்பி, திஸ் இஸ் த ஃபக்கிங் பாயிண்ட். கிஸ்ஸா பண்ணட்டும், அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒரு மயிரும் இல்ல. நீ டிராஃபி இழந்துட்டடா, நீ 100 கோடி ரூபாய் விட்டுட்ட. இந்த காமன் சென்ஸ் ஏன் நீ கேம்குள்ள வைக்கல? ஆப்வியஸ்லி அவன் சாவ போறவன் வந்து உன்னை ராவடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், ஏன்னா அவன் சாவ போறான். ஏன்னா அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன்தான், அவனுக்கு பாயிண்ட் இல்ல, ஒரு பூல் இல்ல, ஒண்ணு இல்ல. அவன் ஒன்ன முதல்ல அவன் எல்லாம் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா உனக்கு அடையறதுக்கு டிராஃபி இருக்குடா. நீ போய் ஆழமரண போய் கண்டுகிட்டு இருக்க. கிசா ஒரு மேட்ரே இல்லைங்க, அவன் பீடா. அவனை போய் மெதிச்சிட்டு இருக்கிற மறுபடியும். அவன் வந்து உன் மேல ஒட்டினாலும் நீ போய் அவன மேல ஒட்டினாலும் பீ தான், உன் மேலதான் நாத்தடிக்கும். நீ அங்க பிரச்சனை உங்களுக்கு. அது பிடிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது, உங்களை டார்கெட் பண்ணுது, உங்களை அடிக்குது, சொருவிட்டு வெளியே போயிட்டு நல்லா விளையாண்டீங்க கோஸ் ப்ரோ, நல்லா விளையாண்டீங்க, சூப்பரா விளையாண்டீங்க ஈஸ்வா ப்ரோ, நல்லா விளையாண்டீங்க, மாசா விளையாண்டீங்க, வெறியா விளையாண்டீங்க. அப்பா நமக்கு இந்த மேட்ச் சரியா விளையாண்டாங்க. நீங்க அங்க ஒரு இது பண்ணீங்க பாருங்க, ஆஃப்லைன்ல போயிட்டு டிராஃபி அகால மரணம். மூளையில விளையாடணும் ராட்ரிக். கேம் இஸ் டு பிளே இன் த மைண்ட், நாட் இன் தி சூடுற பட்டன். இத பீட்டிஸ் பண்ணும், ஆனா காட்டிக்காது. ஏன்னா காட்டிக்கிட்டா அவங்க பீட்டிஸ் கிட்ட ரைவல்ட்டி போவீங்க, அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஆஃப்லைன்ல உங்களை வருப்பாங்க, ஆன்லைன்ல நண்பர்கள் நட்பு முறையில இருக்கவங்க அருமையான செமையா கோஸ் ப்ரோ பேக்டா பெரியவர்டான்ட்டு போயிருவாங்க. ஆனா பிளான் பண்ணி தான் உங்களை தூக்குவாங்க. எப்ப நீங்க அதிகமான பாயிண்டோ உங்க அண்டாமலே குச்சி உங்களை சூத்தடிப்பாங்க. ஏன்னா உன் பக்கத்துல இருக்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், உனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண தெரியல. என்ன ராஜா இத்தனை வருஷம் கேம் விளையாண்டு இது தெரியாம இருக்கா? அவங்க ஐயோ உன்ன நான் நீ டீம்டா. ஐ அம் டாக்கிங் டு 2 நீ ஒரு டீம், நீ தான டீமை வழி நடத்தணும். டீம் புரிஞ்சுக்கோ. கோஸ்ட் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கோஸ்ட் சொல்லுவான், அமைதியா இருங்க, பேசாம நம்ம கேம்ல தான் கேம் பேசணும், கேம் தான் பேசும். கேம் எப்படி பேசும், ஆனா கோஸ்ட் அதை கரெக்டா பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் நேத்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போயிட்டு 2வது மேட்ச்ல ஆள் அமுக்கமா ஒண்ணுமே பேசாம அப்படியே ஜாயின் ஆயிட்டாங்க, பாத்தியா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி. இல்ல செட் இது தப்பு நடந்துருச்சு, அது சரி மூளையில விளையாடணும் ஒரு ஆட்ரிக். இட்ஸ் நாட் அபவுட் பிளேயிங் த சுட்ற பட்டன், பிரஸிங் த சுட்ற பட்டன்ல ஒண்ணுமே கிடைக்காது. தப்பு உங்களை ஒரு சின்ன டப்பா காமிச்சு அவனுக்கு டிராஃபி தூக்கிட்டு போயிட்டாருங்களா? உங்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? கிஸ்ஸா ஒரு குட்டி டப்பா, சோப்பு டப்பா. அந்த டப்பா வச்சுட்டு அவனுக்கு தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டே இருந்தானுங்க. ஏமாந்துட்டீங்களா? நீங்க ஏமாந்துட்டீங்க. நீங்க உஷார் இல்ல,
உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும். ஈகோடா, அவனை அடிக்கணும்டா, கிசா அவன் உடைக்கணும். கிசா யாருடா? கிசா யாரு? டேய் கிசா யாருடா? முதல்ல யாருன்னே தெரியாத கிசாவுக்கு எதுக்குலாம் இவ்வளவு லைம் லைட்டு? அட பாவீங்களா, உங்களை ஏமாத்திருக்கானுங்களா அவங்க? அட போகடா நீங்களும் உங்க அறிவும். ராட்ரிக் ராட்ரிக் ஆமாண்ணா. வா வா ராட்ரிக் வா. போராட்ரிக் போடாடே. ஐயோ ஐயோ.